டிஓடி அண்ட் ஆப்ஷன் ஸ்டார் மெம்பர்ஸ் போன வாரம் ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த அனைத்து மெம்பர்களும் நன்றி. நாங்கள் வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். போன வாரம் மலேசியா போனதுனால வீடியோ தொடர்ந்து போட முடியல. இதை தொடர்ந்து பல மெம்பர்கள் மலேசியாவுக்கான சில கைட்லைன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு பகிர்றதா இருக்கேன். நம்பர் 1, மலேசியா ரொம்ப அற்புதமான நாடு. இந்தியா, ஸ்ரீலங்காவை தொடர்ந்து மலேசியாவில் தான் அதிக தமிழர்கள் வசிக்கிறாங்க. இப்போதைக்கு மலேசியாவுக்கு எந்த விசா இல்லாதனால எளிமையாக நம்ம சென்று விட முடியும். இருந்தாலும் நீங்கள் மலேசியா போறதுக்கு 2 நாட்கள் முன்ன டிஎஸ்சி சொல்லக்கூடிய டிஜிட்டல் அரைவலுக்கா நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். இமிகிரேஷன்ல அவங்க கண்டிப்பா டிஎஸ்சி இருக்குதான்னு கேட்பாங்க. இமிகிரேஷன் அப்படிங்கிறது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் வைப்பாங்க. இது நீங்க திருச்சி அல்லது சென்னையில போறீங்கன்னா இங்க ஒரு ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க, எக்ஸிட் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க நீங்க என்ட்ரி ஆகிறப்போ மலேசியாவில் ஒரு ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற இமிகிரேஷன் ஆஃபீஸர் நீங்க செக் பண்ணிட்டு, ஓகே இதுக்காக தான் டூருக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் உங்க பாஸ்போர்ட்ல ஒரு ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஃபிளைட் டிக்கெட் எடுத்தாச்சு, டிஎஸ்சி எடுத்துட்டீங்க, அடுத்து என்ன தேவை? ஹோட்டல் புக்கிங் ரொம்ப அவசியம். எவ்வளவு நாள் அங்க இருக்கிறீங்களோ அவ்வளவு நாட்களுக்கான நீங்க புக்கிங் நீங்க வச்சிருக்கணும். இதெல்லாம் காட்டினா மட்டும்தான் இமிகிரேஷன் ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க. நாங்க திருச்சியில 9:45 அப்படிங்கக்கூடிய ஃபிளைட் இங்கிருந்து கிளம்புது. அந்த ஃபிளைட்ல இருந்து நாங்க போயிருந்தோம். எப்பவுமே ஒரு ஃபிளைட் 9:45 அப்படிங்கிறது ஃபிளைட்டோட டேக் ஆஃப் டைம். அப்ப நீங்க எப்படி இருக்கணும், 2 மணி நேரத்துக்கு பிஃபோர் நீங்க ஏர்போர்ட்ல ரீச் ஆகி இருக்கணும். அப்பதான் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க ஃபிளைட் ஏறதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து நீங்க வெளிநாடு பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னா நீங்க லோக்கல் கரன்சி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். இரண்டாவது, உங்க டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு இன்டர்நேஷனல் பேமெண்ட்டை நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நீங்க வெளிநாடு போனீங்க அப்படின்னா அங்க இருக்க கடைகள்ல நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும், பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ நீங்க கார்டு கொடுக்காம நீங்க பணம் கொடுக்கக்கூடிய தேவை அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணணும், ஒரு நபர்களுக்கு மினிமம் ஒரு 10,000 ரூபாயாவது நீங்க எடுத்துட்டு போறது சிறந்ததா இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய நாணயத்தை என்ன சொல்றோம், ரூபாய்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி மலேசியாவில் இருக்கிற கரன்சியை ரிங்கெட் அப்படின்னு சொல்றோம். 21 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரிங்கெட் நமக்கு கிடைக்கும். பிரிக்ஸ்வில் அப்படிங்கிறது கேஎல் சென்ட்ரல் பக்கமே இருக்கு. அப்போ அங்க நீங்க ரூம் எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கேஎல் சென்டர்ல இருந்து நீங்க கென்டிங் ஹெலா மற்ற எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு சுத்தி பார்க்க முடியும். மலேசியா உட்பட எந்த வெளிநாடு நீங்க போனாலும் ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்க வச்சுக்கணும். எந்தெந்த பிளேஸ் நம்ம பார்க்க போறோம், எங்க தங்க போறோம் அப்படிங்கறத என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நீங்க லிஸ்ட் போட்டு நீங்க போனீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். அங்க டாக்ஸி எல்லாம் நீங்க எளிமையாவே கிடைக்கும். அதுக்கு கிராப் அப்படிங்கக்கூடிய ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலியமாக நீங்க எங்க போகணும் அப்படிங்கிற சொல்லிட்டீங்கன்னா அங்க கொண்டு உங்களை இறக்கி விட்டுருவாங்க. ஆனா இதில் நீங்க நோட் பண்ண வேண்டியது, நீங்க கிட்ஸோட போறீங்க அப்படின்னா கிட்ஸுக்கும் சேர்த்து தான் நீங்க ஆட் பண்ணி புக் பண்ணணும். இப்போ அதுல 4 சீட்டர் 6 சீட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க 4 சீட்டர் புக் பண்ணிட்டு 2 கிட்ஸ் சேர்த்து 6 பேரா நீங்க போக முடியாது. அது 6 சீட்டர்னா 6 சீட்டர் தான் புக் பண்ணணும். இல்லைன்னா அங்கேயே டாக்ஸி சர்வீஸ்லாம் இருக்கு. லோக்கல்ல டாக்ஸிக்கு சில பர்மிட் கொடுத்துருக்காங்க அந்த அரசாங்கம், அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை கூட்டிட்டு போவாங்க. மலேசியா ட்ரிப் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மிக அன்பான மக்கள், மிக அழகான ஊர். அதனால திரும்பவும் பார்க்க தூண்டும் இடம் மலேசியா.